உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸியான மட்டன் பிரியாணி செய்யணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஹாய் ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை நல்லா கழுவி ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி, நறுக்குன புதினா, கொத்தமல்லி, நெய், தயிர், ½ kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை முன்னாடியே குக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சு பிரியாணி பாத்திரம் சூடானோடனே அதில் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அதோட கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், க்ரீன் சில்லிஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மசிஞ்சிரும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே எவ்வளோ அளவுன்னு கேப்ஷனில் கொடுத்துருக்கு. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்த 2 மினிட்ஸில் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அது ஒரு ½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மட்டனையும் அதோட தண்ணியையும் அளந்து ஊற்றிக்கலாம். எனக்கு ½ கிளாஸ் தண்ணி பத்தலைன்றதுனால நான் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா கிளறி மூடி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் கிளறி விடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் அரிசியோட சேர்ற மாதிரி இந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. அதோட மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு தண்ணியும் அரிசியும் இந்த அளவுக்கு ஒரே பதமாக வந்தோடனே தம் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்டியான ஜூஸியான மட்டன் பிரியாணி ரெடி. உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் போட்ட இட்லி மாவு வீடியோக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நல்ல நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.